இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற ஆசீர்வாத் மாவு கூட எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே நல்லா சுடு தண்ணி கொதிச்சதையுமே நீங்கள் ஒரு 2-3 கரண்டி மாவில் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு லைட்டாக ஆறுனதையுமே அதில் வந்துட்டு குக்கிங் ஆயிலோ இல்லை நெய்யோ பட்டரோ ஏதாவது ஒன்று 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு அப்பப்போ உங்களுக்கு சுடுதண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டாக. அப்போ தான் நம்மளுக்கு பிழியறக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இடியாப்ப குழல்லையோ இல்லை முறுக்கு குழல்லையோ நான் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் சின்ன ஹோல்ஸாக கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பிழியறக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கடையில் வாங்காமல் வீட்லேயே நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல தான் தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்புலாம் சேர்த்திட்டு காய்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு கரம் மசாலா தூள், சாம்பார் தூள், உப்பெல்லாம் சேர்த்தி லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு 80% வெஜிடபிள்ஸ் குக் ஆனதையுமே எக்கெல்லாம் உங்கள் விஷ் தான் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதை நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்பப்போ ஒரு 2 கை தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணிக்கோங்க.